இப்போது வெளிநாட்டுக்காரங்க ஏன் அன்பை வெளிப்படுத்த அடிக்கடி கட்டி பிடிக்கிறாங்க? நாம் ஒருத்தர் அடிக்கடி கட்டி பிடிப்பாங்க. நம்ம வாழ்க்கையில் அது இல்லை. கட்டி பிடிக்கிறத நாம் அதிகமாக விரும்ப மாட்டோம். ஒரு பொது வெளியில் ஒரு மரியாதை அன்பை வெளிப்படுத்துவதற்காக நம்ம கட்டி பிடிக்கிறதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப குறைவு. காரணம் நாம் ஒரு வெப்பம் மிகுந்த ஒரு பகுதியில் வாழ்கிறோம். கசகசன்னு இருக்கும். வெயில் காலம்லாம் வந்துச்சுன்னா ஒரு ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இப்படி ஒரு 4 மாதம் பார்த்திங்கன்னா வருடத்தில் 4 மாதம் கசகசன்னு இருக்கும். அப்போ ஒரு கட்டி பிடிக்கிறதோ அல்லது தொடுறதோ, மற்றவங்கள தொடுறதோ, மற்றவங்க பக்கத்தில் வர்றதை கூட நம்ம விரும்ப மாட்டோம். அந்த மாதிரி இந்த தட்பவெட்ப நிலை தான் அப்போ அவங்களுக்கு வெளிநாட்டுக்காரங்க அல்லது குறிப்பாக ஐரோப்பாக்காரங்க அவங்களுக்கு ரொம்ப குளிர் நிறைந்த பகுதி. அதனால் அவங்களுக்கு வெப்பம் என்பது தேவை, உடலுக்கு வெப்பம் என்பது தேவை. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா வெப்பத்தை பரிமாறிக்கொள்கிறார்கள். ஒருத்தர் கட்டிப்பிடிக்கிறது மூலமாக உடல் வெப்பத்தை பரிமாறிக்கொள்கிறார்கள். தனது உடல் சூட்டை மற்றவர்களுக்கு கொடுக்குறாங்க, மற்றவர்களிடம் உடல் சூட்டை வாங்கிக்கிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் அதில் அடங்கியிருக்கு பாருங்கள். அவங்க கட்டி பிடிக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு கலாச்சார சீரழிவுன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் அங்கே என்ன நடக்குது பாருங்கள். உடல் சூட்டை பரிமாறிக்கொள்கிறார்கள். அங்கே உயிர் வாழ்வதற்கு உடலில் சூடு தேவை. அந்த சூட்டை அடிக்கடி பெறணும் அப்படிங்கிறத தான் பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கட்டி பிடிச்சி தனது உடலில் உள்ள சூட்டை இன்னொருவருக்கு கொடுக்கிறார்கள். அல்லது அவர்களுடைய உடலிலிருந்து வெப்பத்தை தனக்காக பெற்றுக்கொள்கிறார்கள். அந்த அளவுக்கு அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது பாருங்கள். அந்த கட்டி பிடிக்கிறது அது நமக்கு தேவையில்லை. அந்த வழக்கம் என்பது நமக்கு தேவையில்லை. கட்டி பிடிக்கிறது ஒரு கணவன் மனைவியும் கட்டி பிடிக்கிறது அது வேறு விஷயம். கட்டி பிடிக்கணும்னா பிடிச்சிக்கோ, அது தப்புன்னு சொல்லலை. ஆனால் அது நமக்கு அதிகமாக தேவையில்லை. ஏன்னா நம்ம வெப்பம் நிறைந்த பகுதிகளில் இருக்கோம். அதனால் ஒரு மே மாதம்லாம் வந்துருச்சுன்னா, ஏப்ரல் மாதம்லாம் வந்துருச்சுன்னா கசன்னு இருக்கும். அப்போ ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே கைப்பட்டாலே நமக்கு பிடிக்காது. ரொம்ப நெருங்கி வந்தாலே நமக்கு பிடிக்காது. என்னடா இது அவ்வளோ கசன்னு இருக்கும். அதனால தான் அந்த கட்டி பிடிக்கிற கலாச்சாரம் நமக்கு வரல. கட்டி பிடிக்கிற கலாச்சாரம் வர்றதுக்கு காரணமே உடல் வெப்பத்தை பரிமாறிக்கொள்கிறார்கள். அதுதான் முக்கியமான காரணம், வேறு எந்த காரணமும் கிடையாது. உடல் வெப்பத்தை ஒருத்தருக்கு கொடுத்து, இப்போ ஒருத்தரோட உடம்பு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது, இவர் ஒருத்தருடைய உடம்பு கொஞ்சம் சூடு இருக்குது, அவரை கட்டி பிடிச்சி அவருடைய உடம்பில் வெப்பத்தை ஏற்படுத்தி அவரது உடலை பாதுகாக்கிறார்கள் அப்படின்னு தான் அர்த்தம். அந்த அளவுக்கு அந்த விஷயத்துக்கு அது நமக்குன்னு என்ன நடைமுறைன்னா, நமக்கு நிறைய வெப்பம் இருக்குது. நம்ம ஏற்கனவே நம்ம உடம்பு சூடாக தான் இருக்குது, தகன்னு இருக்குது. அதனால் மேலும் கட்டி பிடிச்சி மேலும் சூடாகிடக்கூடாது. கசகசன்னு வேறு இருக்குது. அவங்களுக்கெல்லாம் சில்லுன்னு இருக்கும். அப்போ அவங்க அடிக்கடி கட்டி பிடிப்பாங்க. சில்லுன்னு குளிர்ச்சியாக இருக்கும் அவங்க பகுதி. அப்படிங்கிற அளவுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். என்னடா அது செத்து போயிடுவாங்க. உங்களுக்கு குளிர்ச்சியிலே செத்து போயிடுவாங்க. அந்த அளவுக்கு குளிர் பயங்கரமாக அடிக்கும். அதனால் அவங்க கட்டி பிடிச்சா அது சுகமாக இருக்கும். நாம் வெப்பம் நிறைந்த பகுதிகளில் இருக்கிறோம். நம்ம குளிர்காலம் வந்துச்சுன்னா கட்டி பிடிக்கலாம். கட்டி பிடிக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அது கால சூழ்நிலையோட பொருத்தமாகவும் இருக்கணும். ஒரு கணவன் மனைவி கட்டி பிடிக்கிறாங்கன்னா அது வேறு விஷயம். மற்றபடி மற்றவங்க ஒரு நண்பர்களோ அல்லது பெரியவர்களோ கட்டி பிடிக்கணுன்னா பிடிக்கலாம். ஆனால் அதில் எந்த தப்பும் கிடையாது. பிடிக்கக்கூடாதுன்னெலாம் ஒன்றும் கட்டாயம் கிடையாது. ஆனால் அது நமது வழக்கமாக ஏன் அது இல்லை அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்னா இதுதான். நமக்கு அந்த வெப்பம் இயற்கையாகவே உடம்புல அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம ஒருத்தர் கட்டி பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்காக ஒருத்தர் தொடாமல் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. தொட்டு பேசலாம். தொடுதல் என்பது ரொம்ப முக்கியம். தொடுதல் என்பது ஒரு மனதை சமநிலையோடு வைத்திருக்கும். நீங்கள் தொடுதல் மற்றவர்களோடு தொடர்பில் இருக்க வேண்டும். தொடுதலில் நீங்கள் ஒரு நண்பர்கிட்ட பேசுகிறீங்க, கையை பிடிச்சிட்டு பேசலாம். அப்போ இன்னும் அந்த அன்பு என்பது இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுடைய உடம்பு அது அவருடைய தொடர்பில் இருக்குது. உங்களுக்கு இருக்கிற மனநிலை அவருடைய மனநிலையும் உங்களுடைய மனநிலையும் சமன் செய்யப்படும். அவருடைய உடல் நிலையும் உங்களுடைய உடல்நிலையும் சமன் செய்யப்படும். சும்மா ஒருத்தரை பார்த்துட்டு நீங்கள் தொடாமலே பேசுகிறீங்க அல்லது கையை பிடிக்காமல் பேசுகிறீங்க அப்படின்னா அதை விட நீங்கள் தொட்டுட்டு பேசுங்களேன். கையை பிடிச்சிட்டு பேசுங்க. நடந்து போகிறீங்க, உங்கள் நண்பரோட கையை பிடிச்சிக்கிட்டே நடந்து போங்க. உங்கள் மகளோட நடந்து போகிறீங்க, கையை பிடிச்சிக்கிட்டே நடந்து போங்க. உங்கள் மகளோட தோளில் கையை போட்டே நடந்து போங்க. அதுக்காக நம்ம தொடுதலை முற்றிலும் விளக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம பகுதி வெப்பமானதாக இருக்கலாம். அதற்காக நம்ம தொடுதலையே முற்றிலும் நம்ம வெறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. தொடுதலையும் குறைந்த அளவில் சேர்த்துக்கலாம். தோளில் கை போட்டு போகலாம், கையை பிடிச்சி நடக்கலாம்,
அந்த மாதிரி வந்து அல்லது லைட்டாக வந்து கட்டி பிடிச்சிக்கலாம், எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஆனால் ரொம்ப அவங்கள மாதிரி வந்து நம்ம கட்டிப்பிடிக்க முடியாது. அவங்களுக்கு அது ரொம்ப தேவையாக இருக்குது. நமக்கு வந்து அது ஒரு அன்பின் வெளிப்பாடாக தான், அது கொஞ்சம் தான் தேவை நமக்கு.